வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கனகராஜ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். அயோத்தியில் ராமர் கோயில் சிறப்பு விழா நிகழ்வை புறக்கணிக்கக்கூடியவர்கள், இந்த நிகழ்வை எதிர்க்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் சகிப்புத்தன்மையற்றவர்கள். இவர்கள்லாம் செக்யூலர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த நிகழ்வை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து பாஜக தரப்பினர்களால் முன்வைக்கப்படுது. இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நான் கோயிலுக்கு போக மாட்டேன் தோழர். நான் எங்கேயும் போய் சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கும் போக மாட்டேன், சர்ச்சுக்கும் போக மாட்டேன், மசூதிக்கும் போறது இல்லை. ஆனா என் கூட ஒருத்தர் கோயிலுக்கு போறேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட நான் கூட போய் நிற்பேன். என் குடும்பத்துல பல பேரும் இருக்காங்க. இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய மனைவி அவங்களுக்கான ஒரு கடவுளை வச்சிருப்பாங்க அந்த ஓரத்துல. இதனுடைய பொருள் அவங்க நம்புறாங்க, உண்மையாவே நம்புறாங்க. எனவே நான் அதை மதிக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு கோயில் கட்டி இருக்காங்க, முனியசாமி கோயில்னு. அந்த கோயிலுக்கான இடத்துல பெரும்பகுதி நாங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த இடம். அந்த கோயில்ல கூட என் பேரை எழுதி வச்சிருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, உன்னுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். அதனுடைய பொருள் என்னுடைய நம்பிக்கையை மோசடி செய்கிற வகையில் நீ ராமர் என்கிற பேரை மட்டும் சொல்லிக்கொண்டு, ஆனால் உன்னுடைய அரசியல் நோக்கத்துக்கு சரி, நாங்க செக்குலர், நாங்க ஏமாத்துறோம், இந்த 4 சங்கராச்சாரியர்களும் என்ன, அவங்களுக்கே நீங்க சர்டிபிகேட் கொடுப்பீங்களா? ஒருவேளை நாளைக்கு ராமர் எப்பா நீங்க செய்யறதெல்லாம் இது தப்புப்பான்னு சொன்னா ராமரையே இவங்க ஒதுக்கி வச்சோம். நீங்க அதுதான் அன்னபூரணி படம் வந்தது. நீங்க அதுல யாரு டிஃபைன் பண்றாங்கன்னு பாருங்க. இவங்க டிஃபைன் பண்றாங்க. எப்படி? அன்னபூரணி படத்துல ஜெயிங்கிற நடிகர் அவரு ஃபர்கானா நடிக்கிறாரு. அவரு ஒரு இதை சொல்றாரு, வால்மீகி ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகனை சொல்லி ராமரே புசித்திருக்கிறார். இன்னைக்கு கூட வயர்ல ஒரு டீட்டெயிலா ஒரு ஆர்டிகிள் இருக்கு. இதுல 2 விஷயம் இன்வால்வ் சொல்லலாம். வால்மீகி தப்பா எழுதியிருக்காரு அல்லது பொய்யா எழுதியிருக்காருன்னு சொல்லணும். வால்மீகி உண்மையிலே எழுதியிருந்தாருன்னா ராமர் நான் வெஜிடேரியன் சொல்லணும். சரி, இது 2ஐயும் வேற விதமாக பார்ப்போம். அப்போ வால்மீகி எழுதியதில் அவர் ராமர் மாமிசம் சாப்பிடுபவர் என்று எழுதிவிட்டார். இப்ப இடையில யாரோ ஒரு ஆள் வராங்கல்ல. இப்ப நீங்க கம்பராமாயணத்தை சொன்னா கம்பருடைய இதுல எழுதினார்னு சொல்லலாம். எனவே இவங்க உண்மையில் இருக்கிற எல்லாத்தையும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறாங்க, இவங்களுடைய கம்யூனல் அஜெண்டாவுக்கு தகுந்த மாதிரி. எனவே இது ராமர் கோயில் அல்ல. 4 சங்கராச்சாரியர்களும் சொல்லி இருப்பது ஒன்றுதான். இப்ப தமிழ்நாட்டுல ஆகம விதிப்படி கோயில்ல போகக்கூடாதுன்றாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, மோடியை வச்சு நீ எப்படி பண்ணுவாயின்னு கேட்கறாங்க. நம்பர் 1. நான் அதை ஏத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க, சனாதனத்தினுடைய ஒரு வடிவம் தான் அது. என்ன இன்னார்தான் பண்ணணும்னு இருக்கு. ஆனா 3 பேரும் ஒரே துணையில் சொல்லி இருப்பது, ராமர் மீது எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, ஆனா இது ஒரு தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக இவங்க பயன்படுத்துறாங்க, எனவே நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. இங்க ஏன் இப்போ அப்போசிஷன் பார்ட்டிஸும் சொல்றீங்க? ஆமா, நான் உண்மையிலேயே சொல்றேன், அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு தீர்ப்பு தானே தவிர நம்ம எல்லாம் மதிக்கிறோம், அது புனிதம் என்று நம்ம ஏற்றுக்கொள்றோம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பில் எந்த இடத்திலும் பாபர் மசூதி ஒரு கோயிலையோ அல்லது எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையுமோ இடித்துவிட்டு அந்த இடத்தில் கட்டப்பட்டது என்று சொல்லப்படவில்லை. அந்த பொய்யத்தான் இவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இப்படி நிறைய சொல்றாங்க, 1, 2, 3ன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பை எழுதுகிறவர்கள் யார் இந்த தீர்ப்பை எழுதியது என்று அந்த தீர்ப்பிலேயே இல்லைங்க. இங்க வருங்காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னாரெல்லாம் விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்ப்பை எழுதியது யார் என்றே சொல்லல. யாருன்னு சொல்லலைன்னா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனவே இவர்களுடைய அரசியல் தேவைகளுக்காக கடவுளை இழுப்பார்கள், மதத்தை இழுப்பார்கள், ஆன்மீகத்தை இழுப்பார்களே தவிர கடவுள் மீதோ ஆன்மீகத்தின் மீதோ இவர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. அவர்களை பணைய கைதிகளாக வைத்திருப்பதுதான் இவர்களுடைய இயல்பு. எனவே அவங்க எங்களை எதிர்கட்சிகளை பார்த்து எல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம், சங்கராச்சாரியர்களை பார்த்து கேள்வி கேட்கட்டும். நீங்க வரல, எனவே நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, இது இந்து மத ஆன்டி ஹிந்துஸ்ன்னு சொல்லுவாங்களா, அவங்களை எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு நீங்க தான் சொல்லணும். சங்கராச்சாரியர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னா, முழுமையாக கட்டி முடிக்கப்படாத ஒரு கோவில் அதை திறப்பது அப்படின்றது ஆகம விதிகளின்படி, சனாதன விதிகளின்படி அது தவறுன்றாங்க. 2வது, அது திறக்கப்படக்கூடிய அந்த மாதம் அப்படின்றது அது புனித மாதமாக இல்லை, ராமநவமி நெருங்குது, அன்னைக்கு கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க குறிப்பிடுறாங்க. இதையெல்லாம் மறந்து விட்டு நாங்கள் சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பாஜக இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த விதிகளுக்கு எதிராக இன்னைக்கு கோயிலை திறக்கிறாங்க அப்படின்னா இவர்களை நம்ம எப்படி பார்ப்பது? இதை நாம் எப்படி பார்ப்பது?
இந்துத்துவா என்பது அதை டிஃபைன் பண்ணவர் சாவர்கர். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்துத்துவா என்பது வேற, ஹிந்துயிசம் என்பது வேற. அது ஆன்மீகம் சார்ந்தது, இது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் என்று அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய மனைவி இறந்து போனாங்க, அவருக்கு எந்த சடங்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு சொன்னவர். இவங்களுக்கும் அப்படித்தான். உண்மையிலேயே கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா இவங்க நல்ல நேரம் பார்ப்பாங்க. அவங்க சனாதனத்தையும் கொண்டாடல. அரவிந்தன் நீலகண்டன் ஒரு RSS காரர், நிறைய புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்காரு. அவர் புத்தகங்கள்னு சொல்றதை விட நீங்க சங் பரிவார் என்ன பொய்களை எல்லாம் கட்டி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு அவர். அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். அவரு நேற்றைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. பதிவுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய RSS அது ஜாதி வலைக்குள் சிக்கி கிடக்கிறது. அதுல நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. அதனுடைய தலைமையே இப்படிதான் இருக்கணும். அது எப்படி சித்பவன பிராமின்ஸ் தான் தலைவராக இருக்க முடியும் என்று சொல்லுகிற ஒரு அமைப்பு எப்படி ஜாதிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க முடியும்? அப்படின்னா அது எதை நம்புதுன்னா, பிராமணர்களில் சித்பவன பிராமணர்கள் மட்டும்தான் தலைமை தாங்குவதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று சொல்ற அமைப்பு. அவர் தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி இருக்கு, இந்தியா முழுவதும் அப்படி இல்லைன்னா அவர் சொல்லிட்டு இருந்தார். நீங்க இதை இன்னும் அழகா வர்கீஸ் குரியனுடைய ஐ டு ஹேட் அ ட்ரீம், எனக்கும் ஒரு கனவு இருந்தது என்கிற அவருடைய சுயசரிதையில் நீங்க பார்க்க முடியும். அவர் கோல்வால் கிட்ட கேட்கிறாரு, ஏம்பா பசு மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்றது எந்த ரேஷனலுக்கும் ஒத்து வரலையேன்னு அவர் பேசுறாரு. அப்படி பேசும்போது கோல்வால்கர் சொன்னதாக அவர் பதிவு செய்திருப்பது, இந்த அரசாங்கத்தை சிரமத்துக்கு உள்ளாக்கணும்னு நான் நினைச்சேன். அப்போ இதை எடுத்தேன். இந்தியா முழுவதும் நான் போகிற போது அதுல உத்தரப்பிரதேசத்துக்கு நான் போனேன். அங்க ஒரு பெண் காலையில கணவனை அனுப்பிவிட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்து பசுவதை தடை சட்டம் அது அது வேண்டும் என்று அவர் ஒரு கையெழுத்து வாங்குறத ரொம்ப இதா பண்ணாரு. அப்பதான் நான் பார்த்தேன், இது நல்ல டூலா இருக்கேன்னு நான் நினைச்சேன். ஆனா கோமாதா அதை இழிவுபடுத்துறாங்க போறாங்கன்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல, அது ஃப்ராடு. இப்போ தமிழ்நாட்டுல நீங்க விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கழகங்களை ஏற்படுத்துவது போல அங்க ராமநவமியையும் ஹனுமன் ஜெயந்தியவும் பயன்படுத்துறாங்க. போன ஆண்டு நடந்தது உங்களுக்கு தெரியும். ஆக்ரால திடீர்னு இவங்க இந்த ரூட்ல தான் போவன்றாங்க, அகில இந்திய இந்து மகாசபா, சரி போங்கன்னு விட்டாங்க. இவங்க போற ரூட்ல பார்த்தா நிறை மாதமாக கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மாடு கழுத்து அறுத்து ரத்தம் ஓடுகிறது. அவங்க போறேன்னு சொன்ன ரூட்டு இஸ்லாமியர்கள் வசிக்கிற ரூட்டு. இதை பார்த்தோன்னா அது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகும் அவங்க மூளைக்குள்ள? புனிதம், எனவே இதை கொன்னுட்டாங்க, நமக்கு இது மாதா, கொன்னவன் இஸ்லாமியனா தான் இருக்க முடியும்னு வீடுகளை கடைகளை அழித்து உடைத்து நாசமாக்கி அனுப்பிட்டாங்க. 4 நாள் கழிச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தா அது என்னவா இருக்குன்னா, இது அர்த்தம் அதை லீட் பண்ண ஆல் இந்தியா இந்து மகாசபாவினுடைய தலைவர், அந்த மாவட்ட தலைவர் என்ன கேட்க விரும்புறான்னா, எந்த காரணத்துக்காகவாவது தாயை ஒருவன் கழுத்தை அறுப்பானா, நடு ரோட்டில் போடுவானா? அப்ப அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டா இருக்கிறதுனாலதான் பண்றாங்க. எங்க ஊர்ல இருக்கிற கோயில்கள்ல எந்த கோயிலுக்காவது நீங்க ஆடு வெட்டாம கோழி வெட்டாம அவங்க கும்பிடவே முடியாதுங்க. ஒண்ணும் இல்லாத ஏழைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கருவாட்டை சுட்டு கொண்டு போய், சோனமுத்தம் கோயில்னு ஒன்று இருக்கு, அதுல கருவாடு சுட்டு கொண்டு போய் வைப்பாங்க. சோ என்னுடைய கடவுள் யார் என்று அவன் டிஃபைன் பண்றான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, கடவுளா இல்லையா என்பதற்கு அவன் ஒண்ணு சொல்றான். அதுல இருந்துதான் இவங்க ஒவ்வொன்றாக அப்படியே பார்த்துட்டு வராங்க. எனவே அவங்களுடைய இந்த ப்ராஜெக்ட், அவங்க அது ஆன்மீகமா இருந்தா சனாதன முறைப்படி செய்யணும்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அதை புனிதம்னு நினைக்கிறாங்க. இந்த மாசம் சரியில்லாத மாசம்னா சரியான மாசத்தில் துவங்க வேண்டும் என்று நினைப்பாங்க. கட்டி முடிக்கப்பட்ட பிறகுதான் இதை செய்ய வேண்டும் என்றால் அவங்களுக்கு தான் கடவுளும் கிடையாது, மதமும் கிடையாது, ஆன்மீகமும் கிடையாது. இது பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். அவங்க சொல்றது மாதிரி நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல மாசம் கெட்ட மாசம் பார்த்து திறக்க முடியாது. தேர்தலுக்கு முன்னதாக புல்வாமா நடந்தது மாதிரி இது தேர்தலுக்கு முன்னதாக இதை செய்வார்கள். இது எல்லா காலத்திலையும் அவங்க செய்கிற வழிமுறை. எனவே நீங்க என்னன்னா, சங்கராச்சாரியார் இவ்வளவுலாம் சொல்லிட்டாங்களே, சரி இவ்வளவுலாம் இருக்குல்ல, அப்ப சங்கராச்சாரியார் சொன்னா நீங்க கேட்கணும்ல, ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? எனவே இது பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் தான், அதனாலதான் கேட்க மாட்டேன். சரி, இப்ப சங்கராச்சாரியர்கள் சொன்ன அந்த காரணங்களை தாண்டி இப்ப சனாதனம் வகுத்திருக்கக்கூடிய படிநிலை, பிறப்பின் அடிப்படையில் இந்த படிநிலையில் இவர் வருகின்றார் என்ற அடிப்படையில மோடி
இந்த ராமர் கோவில் திறப்பை முன்னின்று நடத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தான் சங்கராச்சாரியர்கள் இதை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் யாரை வச்சு திறந்தா சரியா இருக்கும்? ஒரு கைம்பெண், ஒரு ஆதிவாசியோ, பட்டியல் இனத்தவரோ, பட்டியல் பழங்குடியினரோ, ஒரு பெண், அப்படி மூன்றும் வருகிற ஒருவராக இருந்தால் அது பெர்ஃபெக்டா இருந்திருக்கும். எனவே என்னைய பொறுத்தளவுல நீங்க சொல்றது மாதிரி அவர் தான் திறக்கணும், இவர் தான் திறக்கணும் என்பதல்ல அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப தமிழ் மரபுல அப்படி இருக்கே. ஒண்ணுமே கிடைக்காத போது வேடர்கள் கறியை கொண்டாந்து இது அவங்களுக்கு என்ன பிடித்தமா இருக்கோ அதை கொடுத்தா அதை சாப்பிட்ற கடவுளா தான் இருந்திருக்கு. எனவே பிரச்சனை சங்கராச்சாரியார்கள் சொல்ற அந்த மோடி திறக்கலாமா என்பது, ஒரு பிராமணர் இல்ல அதை திறக்க முடியுமா என்கிற கேள்வியை நாம ஏற்க வேண்டியதில்லை. ஆனா அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, மோடியே இதை கடந்த காலத்துல இப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, RSS என்பது ஜாதி, அதே போல இனம், மொழி, பாலினம், நிறம் இவற்றில் மேலானவர் தாழ்ந்தவர் என்பதை, அந்த மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு அமைப்பே தவிர அதை நீங்க பீஸா பிரிச்சு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா அதுதான் நிற்கும். ஒரு சங்கராச்சாரியார் மட்டும் இதை சொல்லியிருக்காரு. ஆனா மீதி சங்கராச்சாரியார்லாம் மீதி விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, நான் வேதமெல்லாம் படிச்சிருக்கேன், சங்கராச்சாரியார் சொன்னா அத தப்பா இருந்தா கூட கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்னார். இவங்கதான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு சங்கராச்சாரியார்கள் சொல்றதை இவங்க மீறாங்கன்னா, சங்கராச்சாரியார்கள் இல்ல, நாளைக்கு ராமர் எப்பா இது நல்ல நாள் இல்லப்பா, நல்ல நாள்ல தரணும்னு சொன்னா ராமரை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவரை இதுக்கு சம்பந்தம் இல்லாதவர், இந்து மதத்துக்கு எதிரானவர் சொல்லிட்டு இவங்க திறந்துட்டு போவாங்களே தவிர, இவங்க ஏன்னா அது ஆன்மீகமும் இல்ல, மதமும் கிடையாது, அது முழுக்க பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டுக்கு இதை விட தள்ளி போக முடியாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜனவரி 22 இருந்து மே 25 வரை தொடர்ச்சியாக இதை பண்றதெல்லாம் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப கொண்டு போய் விபூதி கொடுக்கறது, அட்சதை கொடுக்கறது, இன்விடேஷன் கொடுக்கறது, யாரும் வராதேன்னு சொல்ல வேண்டியது, ஆனா எல்லாரும் வாங்கன்னு ஒரு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எனவே இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். இதுல சனாதனத்தை சங்கராச்சாரியார்கள் சொல்வதை நம்ம ஏற்கல. ஆனா இவங்களும் அதைத்தான் சொல்றவங்க. இவங்களுக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. அவங்களுடைய மேலாண்மையை நிலைநிறுத்துவதற்காக RSS ப்ராஜெக்ட்ங்கிறதுனால அவங்க சனாதனத்தை தூக்கி பிடிப்பதாக சொல்லுவாங்க. அவங்க சனாதனத்தின் காவலர்களும் கிடையாது, இந்து மதத்தின் காவலர்களும் கிடையாது, தெய்வ பக்தர்களும் கிடையாது. முழுக்க நீங்க மதத்தை வியாபாரம் செய்கிற, ராமரை பணைய கைதியாக வைத்து எனக்கு ஓட்டு போடுன்னு அச்சுறுத்துகிற ஒரு கும்பல் என்பதற்கு மேல் அதுல எதுவும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தார்ல, அதை இவர்கள் எதிர்த்தார்கள். அப்ப சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு அவர் சொல்லுவதற்கான காரணம் இதுதான். பிறப்பின் அடிப்படையில் யார் எதை செய்ய வேண்டும் அப்படின்னு வகுக்கக்கூடிய அந்த விதியைத்தான் நான் எதிர்க்கிறேன். அந்த வகையில் மோடிக்கும் ஆதரவாகத்தான் நான் கருத்து தெரிவித்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கருத்தை புரிந்து கொள்ளலாமா? கரெக்ட் தான். அதுல என்ன இருக்கு? நீ ஜாதி பேதம் பார்க்காமல் எல்லாரையும் நீ சமமா நடத்தணும், ஆண் பெண் என்று பார்க்காமல் எல்லாத்தையும் சமமா நடத்தணும் என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். சனாதனம் இதுக்கெல்லாம் எதிரானது தானே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஈஸியா, இல்லங்க சனாதனம்னா நீங்க இங்க இருந்து பார்க்காதீங்க, அங்க இருந்து பார்க்காதீங்க, அப்படி பாருங்க இப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில நேரத்துல மாறாததுன்னு சொல்லுவாங்க, சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அது மாறிக்கிட்டே இருக்குங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, சனாதனம் நிலைநிறுத்தப்பட்டால் மோடி அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா மோடிக்கு சனாதனத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது, மதத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது, கடவுள் மீதும் நம்பிக்கை கிடையாது. நல்லா வியாபாரமாகிற பொருள் என்று அவர் கருதுகிறார். எனவே அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். எனவே மோடிக்கே தெரியும், சனாதனம் இருந்தால் தான் இதையெல்லாம் செய்ய முடியாது என்பது அவருக்கு தெரியாதா என்ன? வைக்கம் வீரர்னு பெரியார சொல்றோம். அப்பர் காஸ்ட்ல இருக்கிற 2 பேரு, உயர்ஜாதிக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற 2 பேர் காங்கிரஸ்ல இருந்தவங்க, ரொம்ப மரியாதைக்குரிய தலைவர்கள். அவங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை. அது கோயில் நுழைவு போராட்டம்லாம் இல்லை, கோயிலை சுத்தி இருக்க தெருவுல நடக்கிறதுக்கான போராட்டம் தான். இப்ப காந்தி போய் அவங்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அப்பவே காந்தி பெரிய தலைவர் ஆயிட்டார், பின்னால மகாத்மாவாயிட்டார். ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார், அகிம்சையின் உச்சம் என்று பாராட்டப்பட்டார். இவ்வளவும் இருந்த இவரைத்தான் அவங்க 2 பேரும் தலைவர் ஆக்கிட்டாங்க. அவரு அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு போறார். 2 பேரும் 2 திண்ணையில உட்கார்ந்துருக்காங்க. இவர் அந்த நடைபாதையில் தான் உட்கார வைக்கப்பட்டிருந்தார். இதற்கு பேர் தான், உங்க தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கூட நீங்க பிறப்பின் அடிப்படையில் எங்களுக்கு கீழானவர் என்று சொல்வது. எனவே இது அடிப்படையில் அது திரௌபதி முர்முவா இருக்கலாம், அல்லது ராம்நாத் கோவிந்தா இருக்கலாம்,
அல்லது நரேந்திர மோடியா இருக்கலாம். நீங்க நீண்ட நெடுங்காலமாக ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தின் காரணமாகத்தான் அவர்கள் இருக்கிறார். ஒருவேளை திரௌபதி முர்மு கொஞ்ச காலத்துக்கு முன்னால இருந்த சதி இருந்ததுன்னா அது அப்பர் காஸ்ட்ல தான் நிலவுச்சுங்கிறது வேற விஷயம். ஆனா அதை வரித்து கொண்டால் தன்னை மேலாக்கம் செய்து கொள்வதுன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா. ஒரு பெண் கணவன் இறந்துட்டா உடன்கட்டை ஏறி இருப்பாங்கன்னு தானே இருக்கும். எனவே மோடி இந்த இடத்துக்கு வந்தது கூட இந்தியா முழுவதும் நடந்த போராட்டத்தின் ஒரு பகுதி என்றுதான் பார்க்கணும். இன்னைக்கு அவருக்கும் சேர்த்தான குரலாகத்தான் அதை பார்க்கணும். நீங்க உள்ள போன்னு யாராவது ஒருத்தர் பரவாயில்ல உண்மையிலேயே ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லது சனாதனம் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறது, எனவே அதில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க சொல்லணும். அவங்க எல்லாம் நடத்தின போராட்டத்தின் காரணமாகத்தான் அந்த தோளின் மீதுதான் நரேந்திர மோடி ஏறி நிற்கிறார். எனவே அதுல ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. இப்ப இந்த ராமர் கோவில் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி 1980களினுடைய இறுதி தொடங்கி இப்போது வரைக்கும் பல்வேறு நிலைப்பாடுகள் எடுத்திருக்கு. முதல்ல அந்த மசூதி இருந்த இடத்திற்குள் இந்த சிலையை கொண்டு போய் வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு 1991 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோவில் கட்டுவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தது. அதற்கு பிறகு மசூதி கட்டுவோம் என்று சொன்னது அதே இடத்தில். இப்படி மாறி மாறி பல நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் இந்த நிகழ்வில் என்ன செய்ய போகின்றது அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த நிகழ்வை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த புறக்கணிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது முதல் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி ஒரு பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி சீதாவையும் ராமாவையும் தன் பேரில் கொண்டு இருக்கிற மனுஷன் முதல்ல சொன்னாரு, இல்லைங்க எங்க கட்சி இதுல கலந்து கொள்ளாது, ஏன்னா இது பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் அப்படின்னு. பட் பல கட்சிகளிடமும் இந்த வேவரிங் இருக்கும். இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, இதனால பக்தர்களாக இருக்கிறவர்கள் கோவித்துக் கொள்வார்களோ. இங்க கமல்நாத் இந்தியா பிளாக்கினுடைய முதல் பேரணி அங்க நடக்கிறதா இருந்தது போபால்ல. மாட்டேன்னு சொல்லிட்டார்ல அவரு. அதே போல சத்தீஸ்கர்ல நடந்த அவர் என்ன சொன்னாரு, இந்த வழியாத்தான் ஹனுமான் வந்தாரு, எனவே ஹனுமான் வந்த வழியை எல்லாம் நாங்க ப்ரொடெக்ட் பண்ண போறோம், இவங்க நடந்து வந்த வழி, ஹனுமானுக்கு நீங்க கோயில் கட்டல, நாங்க கட்ட போறோம், இப்படி எல்லாம் சொன்னாங்க. இது என்னன்னா, ஒருவேளை இவர்கள் அப்பாவி சாதாரண மக்கள் உண்மையிலேயே கடவுளை நேசிக்கிறவர்கள் இதன் காரணமாக தங்களிடம் இருந்து விட்டு போய் விடுவார்களோ என்கிற ஊசலாட்டம் பல கட்சிகளிடமும் இருக்கிறது. காங்கிரஸ்லயும் இப்ப பழனிசாமி என்ன சொல்றாரு, பழனிசாமி உண்மையிலே ராமர் கோயிலுக்கு காவடி எடுத்து போகணும்னு நினைக்கிறாரு, கால் வலி கை வலின்னு ஏன் சொல்றாரு? ப்ராப்ளம் எங்க இருக்கு? அவருக்கு தெரியுது இது பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். ஆனா அதே சமயத்துல போகாம இருந்தா நமக்கு வேறு சில பிரச்சனைகள் வரும் என்று நினைக்கிறார். எனவே எனக்கு கால் வலி இல்லைன்னா நான் போயிடுவேன்னு சொல்றாரு. சோ காங்கிரஸுக்குள்ள ஒரு நீண்ட நெடுங்காலமாக ஒரு டயலமா இருந்துட்டு இருந்ததுங்கிறது, ஒரு ஊசலாட்டம் இருந்தது என்பது உண்மை. இப்போ உண்மையிலே இந்த விஷயத்துல அநேகமா மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்க எல்லாம் ஃபார்மா ஒரு முடிவு எடுக்கிறது. இதுல நாம உறுதியாக, அதாவது ஆரம்பத்துல கூட இதுலயும் சில பேருக்கெல்லாம் அந்த ஊசலாட்டம் இருந்தது என்பதையும் மறந்து விடக்கூடாது. நீங்க இன்னைக்கும் காங்கிரஸ்ல இருந்து பல பேர், அசாம் சீஃப் மினிஸ்டர் யாரு, காங்கிரஸ்ல இருந்தவர் தானே. எனவே இங்க இருந்த தலைவர்களே ஒரு பகுதி இருந்தது. இப்ப மட்டும் இல்ல, ஏஜி நூரணி மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருக்கு எழுதின கடிதத்தை அவர் கோட் பண்றார். மாளவியா லாலா லஜபதி ராய் கும்பல் பண்ற அட்டூழியம் தாங்க முடியல, இந்த பதவியை கைப்பற்றுறதுக்காக பாரு மதத்தை பயன்படுத்துறான், பணத்தை பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்லி அவர் அப்ப சொல்லியிருக்காரு 26ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த காலத்திலேயே வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, ஒரு கட்சி தலைவரைமையை கைப்பற்றுவதற்காக இவங்க பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை அப்பவே பார்க்க முடியும். எனவே காங்கிரஸ் கட்சியில இந்த போக்குகள், இதன் அடிப்படையிலான போராட்டங்கள் நடந்தது. இந்த விஷயத்துலதான் நீங்க நேரு முக்கியத்துவம் பெறுகிறார். ஏன் நேருவை அவங்க அட்டாக் பண்றாங்க? நேருவை விடாப்பிடியா எல்லாத்துக்கும் நேரு தான் காரணம்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த செக்குலரிசம் என்பதில் எந்தவித ஊசலாட்டமும் இல்லாமல் இருந்த மனிதன் நேரு. எனவே நேரு அட்டாக் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க காங்கிரஸ்ன்னு சொல்லாம கூட நேரு அட்டாக் பண்றதுக்கான காரணம், காங்கிரஸில் லாலா லஜபதி ராயும் இருந்தாரு, திலகரும் இருந்தாரு, நீங்க மதன் மோகன் மாளவியாவும் இருந்தார் என்பதை பார்க்க முடியும். அதுல இந்த மாதிரியான வலதுசாரிகள் அதை எப்போதுமே அந்த சைடு இழுத்துட்டு போக முயற்சி பண்ணி இருக்காங்க. அதுல ரொம்ப ஃபர்மா இந்த தடவை முடிவெடுத்திருக்காங்க. காங்கிரஸை பாராட்டணும். நீங்க உத்தரப்பிரதேசத்துல நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாவோம் என்று மனநிலை இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி அது சொல்லி இருக்கிறத பாராட்டணும். ஆம் ஆத்மி அவரும் பல காலங்களில் அப்படி ஊசலாட்டத்தை வெளிப்படுத்தினார், இப்ப ஃபர்மா சொல்லி இருக்காரு.
டிஎம்சி அப்படி சொல்லியிருக்கு. இவர்கள் எல்லோரும் பாராட்டத்தக்கவர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். சோ ஒருத்தர் லீடு எடுக்க வேண்டியிருக்கு, அதை சொல்ல வேண்டியிருக்கு. அது சொன்ன பிறகு அது டிபேட் ஆகுது. சோ இன்னைக்கு இருந்த எல்லாத்தையும் பார்த்து விட்டு உண்மையிலேயே காங்கிரஸ் எடுத்த மிக முக்கியமான வரவேற்கத்தக்க முடிவு என்று நான் கருதுகிறேன். இதர கட்சிகளும் இன்றைக்கு எடுத்திருப்பது, சிபிஎம் ஒரு உண்கை எடுத்ததுன்னு சொல்லலாம். ஆனா காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடுதான் இன்றைக்கு மற்றவங்களை இதுல கம்பல் பண்ணி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கடந்த காலத்தில் நாங்களே விமர்சனம் பண்ணியிருக்கோமே, அது ஒரு மதச்சார்பற்ற கட்சி, ஆனால் அவ்வப்போது ஊசலாட்டத்தை காண்பிக்கிறது என்று ஒரு முக்கியமான தருணத்தில் காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய வரலாற்றில் மிக உறுதியான ஒரு வன்முறையின் மூலம் தகர்க்கப்பட்ட ஒரு மசூதி, இதுல ஒரு அரசியல் நோக்கத்துக்காக கட்டப்படுகிற ஒரு ப்ராஜெக்ட் இது. எனவே போகவில்லைன்னா அவங்க ரொம்ப ஃபோமா இது பிஜேபி RSS பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட், நாங்க போகலைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடந்த கால ஊசலாட்டங்களில் இருந்து வந்திருக்காங்க, வளர்ந்து வந்திருக்காங்க. நல்லது தானே, பாராட்டணும், வரவேற்கணும். அதுதான் இன்னைக்கு மத்தவங்களை இங்க வர வச்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.